الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இறை நம்பிக்கையாளர்களுக்குரிய பல்வேறு நற்பண்புகளையும் நற்குணங்களையும் அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்குரிய நற்பண்புகளாக எடுத்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று அமானிதம் என்பதாகும். திருமறை குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அமானிதம் என்கின்ற தன்மையை பற்றி அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயம் 58வது வசனத்திலே கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதை மீறினால் அது பெரும் குற்றமாக மாறிவிடும். அப்போ அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதங்களை அதற்கு தகுதியானவர்களிடம் அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான். வைதா ஹக்கம்தும் பைனன்னாஸ் அன் தஹக்குமு பில் அத்ல். நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளித்தால் நேர்மையாக நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான். இன்னல்லாஹ நிஇம்மா யஇலுக்கும் பிஹ். உங்களுக்கு அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த உபதேசம் மிகவும் சிறந்ததாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அமானிதம் என்று சொன்னால் அரபி மொழியிலே அல் அமானா என்ற அந்த வார்த்தையைத்தான் நாம் தமிழில் அமானிதம் என்று குறிப்பிடுகிறோம். அமானிதம் என்று சொன்னால் ஒரு பொருளையோ அல்லது ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு வாக்குறுதியையோ நாம் வழங்கும் பொழுது ஒரு பொருளை இன்னொருவரிடம் நாம் கொடுத்து வைக்கின்றோம். நம்மிடம் ஒருவர் தனக்குரிய பொருளை தந்து வைக்கின்றார். இது ஒரு அமானிதம். தந்தவரிடம் நாம் அவர் எப்பொழுது திருப்பி கேட்கிறாரோ அதை நாம் கொடுத்து விட வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றோம். இந்த வாக்குறுதி என்பது ஒரு அமானிதம். நாம் அளித்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் நாம் அமானிதத்தை பேணியவர்களாக நாம் ஆகிவிட்டோம். அதே போன்று நம்மிடம் ஒருவர் ஒரு விஷயத்தை கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், இது ஒரு அமானிதமான விஷயம், இதை நீங்கள் யாரிடமும் சொல்லாதீர்கள் அல்லது இவர்களை தவிர மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள் என்று ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவருக்கு அளித்த அந்த வாக்குறுதியை அந்த அமானிதத்தை பேணுவது மார்க்கத்தில் மிக முக்கியமான அம்சம். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் அமானிதம் நம்பிக்கை என்பது அது பொதிந்ததாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் இந்த அமானிதம் என்ற நம்பிக்கையை நிறைவேற்றுதல், நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுதல் என்ற இந்த பண்பை அல்லாஹ் மிகவும் வலியுறுத்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், கடன் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது சில நேரங்களில் நம்பிக்கையின் காரணமாக எழுதி கொள்ள மாட்டார்கள். வியாபாரம் செய்வார்கள், கடன் இருக்கும்,
அடுத்து தருகிறேன் என்று சொல்வார், எழுதி வைக்க மாட்டார்கள். ஒருவர் மீது அதீத நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் நம்பிக்கையின் காரணமாக கடன் கொடுக்கல் வாங்கலை எழுதாமல் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைப்பார்கள். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், கடன் கொடுக்கல் வாங்கல் செய்தால் எழுதி கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு ஃபைன் அமீன பாதுக்கும் பாலா, உங்களில் ஒருவர் இன்னொருவர் மீது நம்பிக்கை வைத்தால் எழுத வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, இவர் சரியாக திருப்பி தந்து விடுவார் என்று நம்பிக்கை வைத்து எதையும் எழுதி கொள்ளாமல் ஒருவர் இன்னொருவரை நம்பினால் ஃபல் யுஅத்தில்லதி உத்மின அமானத்துஹு, எவர் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டதோ அவர் தன்னுடைய அந்த நம்பகத்தன்மையை அவர் காப்பாற்ற வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். அதே போன்று சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்திலும் சூரத்துல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்திலும் ஒரே வசனத்தை அல்லாஹ் 2 தடவை குறிப்பிடுகின்றான். மூமின்கள் என்றால் எப்படி இருப்பார்கள்? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவூன், அவர்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையிலும் தங்களுடைய வாக்குறுதியிலும் பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய முக்கியமான பண்புகளில் ஒன்றாக இந்த அமானிதம் என்ற பண்பை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். அதே போன்று மற்றொரு அத்தியாயத்திலே சூரத்துல் ஹஜ் என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உள்ளத்திலே ஈமான் இல்லாமல் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று அல்லாஹ்விற்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் இறை தூதருக்கு ஒன்றை வாக்களித்து விட்டு நம்பிக்கை வைத்த பிறகு அதை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள் உத்தரவிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் அமானித மோசடி நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். வலா தஹூனு தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்கள் நீங்கள் எதிலெல்லாம் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கப்பட்டதோ அதில் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள், மோசடி செய்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் ஒரு மூமின் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவனாக அமானித மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானின் கஃபூர், நன்றி கெட்ட எந்த ஒரு நம்பிக்கை துரோகியையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நம்முடைய மார்க்கத்தில் அமானிதம் என்பது மிக மிக வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மறுமை நாளில் நரகத்தின் மீது அஸ்ஸிராத் என்ற ஒரு பாலம் அமைக்கப்படும். யாராக இருந்தாலும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அந்த பாலம் என்பது அது வழுக்கக்கூடிய ஒரு இடம், சருகக்கூடிய ஒரு இடம். ஈமான்ல உச்சகட்டத்தில் இருந்தவர்கள், அல்லாஹ்விற்கு வழிபட்டு வாழ்ந்தவர்கள் கண்மூடி முழிப்பதற்குள் மின்னல் வேகத்தில், காற்றினுடைய வேகத்தில், குதிரையினுடைய வேகத்தில் இவ்வளவு சிலர் மிக ஓட்டமாக செய்வாங்க. அந்த பாலத்தை அவரவர் ஈமானுக்கு தகுந்த மாதிரி வேகத்தில் கடந்து போவாங்க. மின்னல் வேகத்தில் கடந்து போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது விளக்கில் தீயை பற்ற வைத்து விளையாடுவோம். விளக்கில் தீ எரிந்து கொண்டே இருக்கும். கையை வேகமாக கொண்டு போயிட்டோம் வச்சுக்கிடுங்க, அந்த தீ என்ன செய்யாது, நம்ம கையை சுடாது. அதே அந்த தீயிலேயே வைத்துக் கொண்டிருந்தால் கையை கரித்து விடும். அப்போ அந்த பாலம் என்பது அது வழுக்கக்கூடிய இடம், சருகக்கூடிய இடம். அதனுடைய 2 பக்கங்களிலும் பிரம்மாண்டமான கொக்கிகள் சுற்றி கொண்டிருக்கும். ஈமான்தாரியா இருந்து பெரும்பாவங்கள் செஞ்சிருப்பாங்க பாருங்க, அவங்க பலர் அந்த பாலத்தில் வலிக்கு நரகத்துக்குள்ள விடுவாங்க. சில பாவிகளை அந்த கொக்கிகள் இழுத்து நரகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, எந்த நபியா இருந்தாலும் சரி. நபிமார்கள் எல்லாம் மின்னல் வேகத்தில் செஞ்சிருவாங்க, அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாராக இருந்தாலும் சரி அந்த நரகத்தை கடந்துதான் ஆக வேண்டும், அந்த நரகத்திற்கு வந்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படி என்றால் நபிமார்கள் நல்லடியார்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் சொர்க்கம் செல்லும் பொழுது நரகத்தின் மீது அமைக்கப்பட்ட அந்த சிராத் என்ற அந்த பாலத்தை கடந்துதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அப்ப இந்த மாதிரி நரகத்தின் மீது அந்த சிராத் என்ற பாலம் அமைக்கப்பட்டவுடன் அந்த சிராத் என்ற அந்த பாலத்தின் 2 பகுதிகளிலும் அமானிதமும் இரத்த உறவும் நிறுத்தப்படும். நபியான சொல்லி காட்டுறாங்க,
துர்சலுல் அமானத்து ஒரு ரஹிமு ஃபதகூமானி அலா ஜனபத்தை அஸ்ஸிராத். அந்த பாலத்தினுடைய 2 பகுதிகளிலும் அமானிதம் என்பதும் இரத்த உறவு என்பதும் நிறுத்தப்படும். எதற்காக அல்லாஹ் நிறுத்துகிறான்? இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் என்பது செயல் என்பதை நாம் ஒரு பொருளாக, ஒரு உள்ளமை கொண்ட பொருளாக ஆக்க முடியாது. ஆனால் மறுமை நாளில் நம்முடைய நன்மைகள் எல்லாமே எடை போடக்கூடிய பொருளாக அங்கே மாற்றப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் மிக்கவன். அதே மாதிரி அமானிதம், நம்பகத்தன்மை என்பது அது பாலத்தினுடைய ஒரு பகுதியை நிறுத்தப்படும். இரத்த உறவு என்பது இன்னொரு பகுதியை நிறுத்தப்படும். எதற்காக? அது இந்த உலகத்தில் யாரெல்லாம் நம்பகத்தன்மையில் பேணுதலாக இருந்தார்களா இல்லையா, அவர்களை கண்காணிப்பதற்காக, அவர்களுக்கு சாட்சியாக அந்த 2ம் நிறுத்தப்படும். யாராவது அமானித மோசடி செய்திருந்தால், இரத்த உறவுகளில் பகைத்து வாழ்ந்திருந்தால், அவைகள் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அங்கே நிறுத்தப்படுகிறது என்பதை நபிகள் நாயகத்துடைய இந்த கூற்றிலிருந்தே நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக மனிதனை படைத்த பிறகு உறவு எழுந்து அல்லாஹ்ட்ட கேட்டது, இறைவா ஹாதா மகாமுல் ஆயிரி பிக மினல் கத்தியா, எவன் உறவை பகைத்து வாழ்கிறானோ அவன் திரும்பி வர வேண்டிய இடம் இந்த இடம்தான், நீ என்ன கருதுகிறாய் என்று அந்த உறவு அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு. அப்ப அல்லாஹ் சொன்னா, உறவே அமா தர்லா அன் அசிலமன் வசலக்கி, உன்னை எவன் இந்த உலகத்தில் இணைத்து வாழ்கிறானோ அவனை நான் மறுமையில் இணைத்துக் கொள்வேன், அவனை சொர்க்கத்திற்குரியவனாக ஆக்கிக் கொள்வேன். மன் கத்தாக்கி, உன்னை எவன் பகைத்து வாழ்கிறானோ, பகைத்தல் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு புறம்பாக ஒரு கொள்கைக்காக பகைத்தால் அது மிகப்பெரிய ஒரு காரியம். எத்தனை நபிமார்கள் நல்லடியார்கள் அவ்வாறு பகைத்திருக்கிறார்கள். ஆனால் எவன் ஒருவன் உன்னை பகைத்து வாழ்கிறானோ அவனை நான் மறுமையில் துண்டித்து விடுவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவை நோக்கி சொன்னான். அப்ப மறுமை நாளில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அமானிதமும் உறவை பேணக்கூடிய தன்மையும் இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிராத் என்ற பாலத்தின் 2 பகுதியிலும் உறவையும் அமானியத்தையும் அல்லாஹ் நிறுத்தி வைக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எல்லா விஷயங்களிலும் ஒரு மூமின் நம்பகத்தன்மை நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில நம்பிக்கை துரோகம் என்பது மிகப்பெரிய பாவமாக அல்லாஹ்ட்ட பார்க்கப்படும். இப்போ ஒரு ஆள்கிட்ட 5 ரூபா வாங்கிட்டு நம்ம கொடுக்காம ஏமாத்திட்டோம், இதுவும் பாவம் தான், இதுவும் நம்பிக்கை மோசடி தான். 5 ரூபாயா இருந்தாலும் 1 ரூபாயாக இருந்தாலும் நாம் கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுத்து விட வேண்டும். 1 ரூபாயை ஒரு ஆள் ஏமாத்திட்டாரு, 5 ரூபாயை ஏமாத்திட்டாரு, இதுவும் 50,000 5 லட்சம் 5 கோடி ஏமாத்துறோம் சமமாகுமா? இந்த மாதிரி நம்பிக்கை மோசடி என்பது சில நேரங்களில் சில பாவங்களில் மிக கடுமையானதாக பார்க்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா உய்யத்தில் அமானா ஃபந்ததிரிஸ் ஸாஆ, நபிகள் நாயகம் சொன்னார்கள், நம்பிக்கை என்ற தன்மை அமானிதம் பால்படுத்தப்படும் என்றால் நீ கியாமத் நாளை எதிர்பார். கியாமத் நாள் நெருக்கத்தில் அதிகமான மனிதர்களிடம் அமானிதம் என்பது என்ன செய்யாது, இருக்காது, நம்பகத்தன்மை என்பது இருக்காது. அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே கைஃப இலாஅத்துஹா, அமானிதம் எப்படி பால்படுத்தப்படும், நம்பிக்கை தன்மை எப்படி அது பால்படுத்தப்படும் என்று நபிகள் நாயகத்திடம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லி, ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு ஆட்சி என்பதும் அதே போன்று ஒரு நீதித்துறை நீதிபதியாக பணியாற்றுவதும் அதே போன்று எந்த ஒரு காரியத்திற்கு ஒரு அதிகாரியாக ஒரு மேனேஜராக பொறுப்பேற்றல் என்பதும் தகுதியற்றவரிடம் ஒப்படைக்கப்படும். அதிகாரம் என்பது தகுதியற்றவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் நீ கியாமத் நாளை எதிர்பார். ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நீதியை பேணக்கூடியவர்களாக, மக்களுக்கு எது நல்லது கெட்டது என்பதை பேணக்கூடியதாக இல்லாமல் வாரிசு அடிப்படையில் ஆட்சி என்பது தீர்மானிக்கப்படும். எவன் வலுத்தவன் என்ற அடிப்படையில் ஆட்சி ஒப்படைக்கப்படும். அவன் நீதிமானா, மக்களுக்கு நியாயமாக நடப்பானா, இவ்வாறு எல்லா துறைகளிலும் நடக்கும். இவ்வாறு தகுதியற்றவர்கள் பொறுப்புகளில் நியமிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் நீ கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொள். எதற்காக? நாம் நிராசை அடைந்து எல்லாமே தீயவர்களாகிவிட்டார்கள் என்று நிராசை அடைவதற்கு அல்ல. நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி சரியாக நடந்து சொர்க்கத்திற்குரிய வழியை தேடிக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த எச்சரிக்கையை சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று மற்றொரு செய்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. நயவஞ்சகத்தனம் என்று சொன்னால் 2 வகையான நயவஞ்சகத்தனம் இருக்கிறது. ஒன்று ஈமான்ல நயவஞ்சகத்தனத்தோடு நடந்து கொள்வது, அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும். அது அல்லாமல்
இரட்டை நிலைப்பாடு எடுப்பது. எந்த ஒரு காரியத்திலும் ஒன்று நியாயம் என்று தெரியும், ஒரு அநியாயக்காரன் தெரிவான். அநியாயக்காரனிடம் நல்லவனாக நடப்பது, நீதிமானிடம் நல்லவனாக நடப்பது. இரு சாராருக்கும் கெட்டது என்று தெரிந்தும் இரு சாராரிடம் நல்ல பெயர் எடுப்பதற்காக தீமையை கண்டிக்காமல் நடுநிலை வேஷம் போடுவது, இரட்டை வேஷம் போடுவது. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஆயத்துல் முனாஃபிக் சலாஸ், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம், நயவஞ்சகனுடைய அடையாளம் 3 ஆகும். என்ன அடையாளம்? இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான், நீதியை பேச மாட்டான், நியாயத்தை பேச மாட்டான், உண்மையை பேச மாட்டான். வைதா வாய்தா அஹ்லஃப, அவன் வாக்குறுதி அளித்தால் அவன் மாறு செய்வான். வைதா துமின ஹான, அவன் நம்பிக்கை வைத்தால் மோசடி செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நம்முடைய மார்க்கத்தில் வந்து அமானிதங்கள்லேயே மிக மோசமான அமானித மோசடி எதுவென்று சொன்னால், ஒன்றுக்கு பொறுப்பாக இருந்து கொண்டு நம்பிக்கை வைக்கப்பட வேண்டிய விஷயங்களில் வந்து நம்பிக்கை மோசடி செய்வது. மக்கள்லாம் ரொம்ப நம்புவாங்க, அந்த விஷயத்தில் ஒரு நம்புவார்கள். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவர், ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு ஆசிரியர், ஒரு டிரைவர், அதே போன்று ஒரு செல்போன் ரிப்பேர் பார்க்குற ஆள், இந்த மாதிரி பல்வேறு தளங்களில் பலரை நம்புவார்கள். ஒரு மருத்துவர் வந்து தன்னுடைய மனைவிக்கோ மகளுக்கோ தாய்க்கோ சகோதரிக்கோ நோய் ஏற்பட்டு விட்டால் டாக்டர்கிட்ட போய் அனுப்புகிறாங்க. டாக்டர் வந்து மேலே வச்சு பரிசோதிக்கிறார். என்ன நம்பிக்கை? வேற ரோட்டில் போகிறவனா அழைச்சு இந்த என் மனைவியை பாருங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என் தாயை பாருங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. மருத்துவர் படித்திருக்கின்றார், இவர் நல்லவராக இருப்பார், அவர் தன்னுடைய தொழிலில் தவறான எண்ணம் கொள்ள மாட்டார், என் நம்பிக்கை மருத்துவர் மீது வைக்கப்படும். ஒரு ஆசிரியர் முன்னாடி இந்த பிள்ளையை கொண்டு போய் படிக்க வைக்கிறான்னு சொன்னோம்னா, ஆசிரியர் என்பவன் நல்லவனாக இருப்பான், இவன் பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுப்பான், இவனுடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் வராது. ஒரு டிரைவர் ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, கார் ஓட்டுறாரு சொன்னோம்னா, அந்த ஆட்டோவில் ஒருவரை ஏறி அனுப்பும் போது டிரைவர் மேல் நம்பிக்கை வைப்பாங்க, இவன் சரியான ஆளாக இருப்பான், இவன் தப்பான எண்ணம் கொள்ள மாட்டான், இவன் துரோகம் பண்ண மாட்டான். ஒரு கடையில் கொண்டு போய் செல்போனை கொடுக்குறோம், ஒரு கம்ப்யூட்டரை கொடுக்குறோம், அப்போ நம்புவாங்க இவர் ரொம்ப நல்ல மனிதர், இவர் ஒரு மூமின், இவர் ஒரு முஸ்லீம், அதில் உள்ள தகவல்கள் என்ன செய்ய மாட்டார், அவர் ரகசியமாக பார்க்க மாட்டார், திருட மாட்டார். இப்படி எல்லா விஷயங்களிலும் எல்லா பொறுப்புகள்லையும் நம்பிக்கை வைக்கப்படும். இந்த நம்பிக்கையில் வந்து நாம் செய்யக்கூடிய மோசடி இருக்கு பாருங்க, துரோகம் இருக்கு பாருங்க, இதுதான் பயங்கரமான நம்பிக்கை மோசடியாக இஸ்லாம் பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஐயு தம்பி ஆவம், மிக பயங்கரமான பாவம் எது, பாவங்கள் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கக்கூடிய நிலையில் நீ அவனுக்கு இணை கடவுளை ஏற்படுத்துவது பயங்கரமான பெரும்பாவங்களில் ஒன்று. அது பயங்கரமான பெரும்பாவம், நிரந்தர நரகத்தில் சேர்க்கக்கூடிய பாவம். அடுத்த சஹாபி கேட்குற சும்மா ஐயும், அடுத்து பெரும்பாவங்களில் உள்ளது எதுன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, அன் தக்துல வலதக் தகாஃபு அன் ததாம மாக், உன்னுடைய குழந்தை அவன் பிறந்து உன்னுடைய செல்வத்தை சாப்பிட்டு விடுவானோ என்று பயந்து பிள்ளையை வந்து கொலை பண்ணுறது. பிள்ளைக்கு சாப்பாடு போட முடியலைங்கிறதுக்கான கருவுலே பிள்ளையை கலைக்கிறது. அது பிள்ளை பிறந்த பிறகு இவன் நம்ம எப்படி இவனை சம்பாதிச்சு போகிறது, நம்ம சொத்து புல்லாக காலியாக நினச்சி பிள்ளையை கொள்வது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாவம். அடுத்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, அன் து சும்மா ஐயு, அடுத்து எது பெரும்பாவம், அன் துசானிய ஹலீலத்த ஜாரிக், உன்னுடைய அண்டை வீட்டானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது. துசானியங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுங்களா? 2 பேரும் விருப்பப்பட்டு இணங்கி அந்த பாவத்தை செய்கிறது. அப்போ ஒரு அண்டை வீட்டான் என்பவன் வந்து நம்பிக்கை வைக்கப்படக்கூடியவன். ஒரு ஆள் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக வச்சுக்கிறேங்க, ஒரு ஆபத்து ஏற்பட்டு விட்டால் முதலாக வரக்கூடியவர்கள் அண்டை வீட்டார்கள் தான். இரத்த உறவுகள் இருந்தாலும் அவங்க தூரமாக இருக்கிறாங்க வச்சுக்கிறேங்க, ஒரு ஆபத்துக்கு யார் முதல்ல வருவாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்க. அப்போ இஸ்லாம் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன், ஒரு அண்டை வீட்டுக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்து. நம்பிக்கைக்கு மோசடி செய்யாதவனாக, நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக நான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இருக்கணும். நான் என்னுடைய அண்டை வீட்டானுக்கு எப்படி இருக்கணும்? இவன் ஒருபோதும் நமக்கு மோசடி செய்து வர மாட்டான். ஒரு அண்டை வீட்டான் வந்து அவன் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவன் நம்முடைய குடும்பத்திற்கு துரோகம் செய்து விட மாட்டான் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது நம்பகத்தன்மையில் மிகப்பெரிய நம்பகம். இதில் ஒரு துரோகம் பண்ணுறான் வச்சுக்கிடுங்க, பக்கத்து வீடு என்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒருத்தன் துரோகம் பண்ணுறான் வச்சுக்கிடுங்க, இது மிக பயங்கரமான பாவமாக இணை வைப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணை வைத்தலை எப்படி மிகப்பெரிய பாவங்களை ஒன்றாக குறிப்பிடுறாங்களோ அது மாதிரி
அண்டை வீட்டுக்காரனுக்கு துரோகம் செய்வது மிக பயங்கரமான பாவமாக சொல்லப்படுது. அண்டை வீட்டுக்காரன் நபியான குறிப்பிடுவதை அண்டை வீட்டான் மட்டும் என்று விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதே நம்பிக்கை அதே அந்தஸ்தில் எப்படி ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து நாம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேணும். நபியான சொன்னார்கள், வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின் வல்லாஹி லா யூமின், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல, அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல நபியான சொல்றாங்க. மார்க்கத்தில் வந்து ஷிர்க் அல்லாத பெரும்பாவங்களை குறிப்பிட்டு அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல என்று சொல்லப்பட்டால் முழுமையான ஈமான் உடையவன் அல்ல என்பது அதனுடைய பொருள். ஈமான்ல வந்து ரொம்ப ரொம்ப பலவீனமானவன் என்று அதனுடைய பொருள். அவன் மிகப்பெரிய பெரும்பாவம் செய்கிறான் என்று அதனுடைய பொருள். அப்போ நபியான சொல்றாங்க, அவன் ஈமான் கொண்டவன் அல்ல, ஈமான் கொண்டவன் அல்லன்னு சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே யார் ஈமான் கொண்ட அல்லாஹ்மே சத்தியமா அவன் இறை நம்பிக்கையாளன் அல்லன்னு சொல்றீங்க, அவன் யார்? அப்ப நபியான சொன்னாங்க, மன் லா யௌமனு ஜாருஹு பவாயிகஹு, எவனுடைய ஆபத்துகளில் இருந்து அவனுடைய அந்த அண்டை வீட்டுக்காரன் நம்பகத்தன்மையை பெறவில்லையோ அவன்தான். நாம நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களை எப்படி இருக்கணும்? இவனால் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு, இவன் நம்முடைய மனைவிக்கு ஒரு சகோதரனை போன்றவன், ஒரு தம்பியை போன்றவன், ஒரு தந்தையை போன்றவன் என்கின்ற அந்த எண்ணம் தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய மகளுக்கு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவன் வந்து ஒரு அண்ணனை போன்று, ஒரு தகப்பனை போன்று, ஒரு சகோதரனை போன்று இவன் இருப்பான் என்கின்ற நம்பிக்கையை நம்முடைய அண்டை வீட்டார் நம்மிடத்திலே பெறவில்லை என்று சொன்னால் நாம முழுமையான ஈமான்தாரி ஆக முடியாது. இஸ்லாத்தில் வந்து பெரும்பாலும் விபச்சாரம் என்பது அது மிக பயங்கரமான ஒரு குற்றம், கேடுகட்ட குற்றம். ஆனால் அதிலேயே மிக மிக மோசடி, நம்பிக்கை துரோகம் சேர்ந்தது இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து நாம துரோகம் செய்வது நபியான சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் கிடையாது, அந்த மாதிரி நம்பிக்கை எங்கெல்லாம் வைக்கப்படுமோ, ஒரு ஆசிரியர், ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆலிம், ஒரு டாக்டர், ஒரு போலீஸ், ஒரு காவல் அதிகாரி, அதே போன்று ஒரு கடைக்காரர், எல்லா இடத்துலையும் ஒரு இந்த மாதிரி நேரங்களில் வந்து தான் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் என்ற அந்த பொறுப்பை பயன்படுத்தி ஒருவன் துரோகம் செய்வான்னு சொன்னோம்னா அவன் மறுமை நாள் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் கிட்ட தப்பிக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போகும்போது குடும்பத்தை கவனிக்கணும். இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போகிறோம், சொல்லிட்டு போவோம், ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் பார்த்துக்கிடுங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கிடுங்க, இப்படி சொல்லிட்டு போவோம். நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த மக்கள்கிட்ட சொல்லுவோம். எல்லாரும் இப்படிலாம் மனுஷன் வாழவே முடியாது. ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்காமல் மனித இனம் வாழ முடியுமானா வாழ முடியாது. நாம் ஒரு வெளியூர் போவோம், பிள்ளைகளை எங்கேயாவது விட வேண்டிய சூழல் வரும், இந்த மாதிரி சூழல் ஏற்படும். அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் வந்து சஹாபாக்கள் ஜிஹாதுக்கு போவாங்க. ஜிஹாதுக்கு போகும்போது மனைவி மக்களை வீட்டில் விட்டுட்டு தான் போக முடியும். அப்போ சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, யாரையா தன்னுடைய குடும்பத்துக்கு பார்த்துக்கிடுங்க, நான் திரும்பி வர்ற வரைக்கும் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி பொறுப்பு சாட்டிட்டு போவாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹுர்மத்து நிசாயில் முஜாஹிதீன் அதில் காயிதீன் க ஹுர்மத்தி உம்மஹாத்திஹிம். போருக்கு போகாமல் ஊரில் இருக்கிறாங்கல்ல, போருக்கு சென்றவங்களுடைய மனைவிமார்கள் ஊரில் இருப்பவர்களுக்கு தாயை போன்றவர்கள். தாயினா பெத்த தாய் அல்ல. ஒருவன் எப்படி தன்னுடைய தாயை தவறான பார்வையை பார்க்க மாட்டானோ, தன்னுடைய சகோதரி எப்படி தவறான பார்வையை பார்க்க மாட்டானோ, தன்னுடைய பிள்ளையை எப்படி தவறான பார்வையை பார்க்க மாட்டானோ, இந்த மாதிரி ஒரு முஜாஹித் வந்து இஸ்லாத்துக்காக யுத்தத்துக்கு சென்றுட்டான்னு சொன்னோம்னா, ஒரு முஜாஹிதுடைய மனைவி ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெற்ற தாயை போன்றவர்கள். நபியான சொல்லி காட்டுறாங்க, ஒமாமின் ரஜுலிமினல் காயிதீன் யஹ்லுஃபு ரஜுலமினல் முஜாஹிதீன். ஒரு யுத்தத்துக்கு சென்ற ஒரு முஜாஹிதுக்காக ஊரில் இருக்கக்கூடிய ஒருவர் பொறுப்பேற்றுக் கொண்டால், பொறுப்பேற்றுக் கொண்டு அவங்களுடைய குடும்பத்தார் விஷயத்தில் ஃபயஹூனுஹு ஃபீஹிம், அந்த யுத்தத்திற்கு சென்றவர்களுக்கு அவன் மோசடி செய்து விட்டார். மோசடினா என்ன? ஒரு முஜாஹிது போருக்கு போயிருப்பார் மார்க்கத்துக்காண்டி, இஸ்லாத்துக்காண்டி, அவனுடைய குடும்பத்திற்கு ஒருவரை பொறுப்பாக்கி விட்டு போவார். இவன் வந்து அவனுக்கு மோசடி செய்வான். மோசடி செய்தான்னு சொன்னோம்னால் இருபுறமும் சம்மதம் இல்லாமல் மோசடி என்பது செய்யாது, நடக்காது. அப்போ ஒரு சம்மதம் தெரிவித்து வந்தாலும் இவன் மோசடி செய்து விட்டான் என்று சொன்னால் நபிகள் சொல்றாங்க, இல்லா உகிஃபலஹு யௌமல் கியாமா, மறுமை நாளில் அந்த முஜாஹிது நிப்பாட்டப்படுவான் அல்லாஹ்வின் முன்னிலையில். இந்த உலகத்தில் எல்லாம் தெரியாமல் போனாலும் சரி, அந்த முஜாஹிது நிப்பாட்டப்படுவான், இந்த மோசடி ஆளும் நிறுத்தப்படுவான். அல்லாஹ் சொல்லுவான், நீ வந்து இவனுடைய நன்மைகளிலிருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள். ஒரு நன்மை விட்டு வைக்குவாங்களா?
இதை விட இதற்கு பெரிய ஒரு நீதி எதுவும் செலுத்த முடியாது. நம்பிக்கை துரோகம் என்பது, நம்பிக்கை மோசடி என்பது சில நேரங்களில் 1000 தடவை அவனுக்கு உயிரை கொடுத்து கொன்றால் கூட அதற்கு என்ன செய்ய முடியாது, நீதி செலுத்த முடியாத ஒன்றாக நம்பிக்கை துரோகம் என்ன செய்துவிடும், மாறிவிடும். அப்போ இஸ்லாம் எப்படி பார்க்குது பாருங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அந்த முஜாஹிதை அல்லாஹ் நிறுத்துவான், இந்த மோசடியாளனை அல்லாஹ் நிறுத்துவான். அல்லாஹ் சொல்லுவான், முஜாஹிதுக்கு சொல்லுவான், அவங்களுடைய நன்மையிலிருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ நீ அவ்வளோ எடுத்து விடு. ஒரு நன்மையை விட்டு வைப்பாங்களா? மறுமை நாளில் நீ நன்மை எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா யாராவது ஒரு நன்மையை விட்டு வைப்பார்களா? அங்கே நன்மை தான் தேவை. காசு பணமோ சொந்தமோ பந்தமோ எதுவும் அங்கே என்ன செய்யாது, காப்பாற்றாது. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஃபமா லன்னுக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மறுமையில் வந்து ஒன்று நம்பிக்கை மோசடி செய்து ஒன்றுமில்லாமல் போகணும்னு நினைக்கிறீங்களா? சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் நம்பிக்கை துரோகம் என்பது உச்சகட்டமாக ஆகிவிடும். மறுமையில் அல்லாஹ் தான் அதற்கு என்ன செய்ய முடியும், நீதி வழங்க முடியும் என்கின்ற அளவிற்கு அந்த நம்பிக்கை துரோகிகளாக ஒரு மூமின் என்ன செய்துவிடக்கூடாது, ஒருபோதும் இருந்துவிட முடியாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாழ்க்கையை பார்க்குறோம். ஒரு மன்னர் யூசுப் நபிக்கு அவங்கள வளர்ப்பு மகனாக எடுக்கிறாங்க. அதாவது வளர்ப்பு இஸ்லாத்திலே நமக்கு வளர்ப்பு மகன் என்று கிடையாது. யூசுப் நபி அவர் என்ன செய்கிறார், தத்தெடுத்து வளர்க்கிறார். வளர்த்தெடுக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித குலத்தில் பாதி அழகு அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, கொடுக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ அந்த அமைச்சருடைய மனைவி, யூசுப் நபி எந்த வீட்டில் வளர்ந்தாரோ அந்த அமைச்சருடைய மனைவி அவர் வாலிப பருவத்தை அடைந்த பிறகு அவளுக்கு ஒரு தவறான எண்ணம் ஏற்படுகிறது. தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அப்போ அவள் சொன்னால், ஹைத்தலக், நீ வந்து வராவதத் ஹுல்லத்தி ஹுவஃபி பைத்திஹா வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைத்தலக். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருடைய வீட்டில் இருந்தாரோ அந்த அமைச்சருடைய மனைவி தவறான எண்ணம் கொண்டாள். அவள் வாசல் வீட்டு கதவையெல்லாம் அடைத்து கொண்டு, யாருமே அங்கே கிடையாது, வீட்டு கதவையெல்லாம் அடைத்து கொண்டு நீ என்னிடம் வா என்று தவறான காரியத்திற்கு அவள் அழைத்தாள். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய எஜமானன் உன்னுடைய கணவர் எனக்கு அழகிய தங்குமிடத்தை தந்திருக்கின்றார். அதே போல் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஆலிமுன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள். சில நேரத்தில் சம்மதம் இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அந்த பிழை ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் துரோகமாக ஆகிவிடும். அதை யூசுப் நபி சொன்னாங்க, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, என்னுடைய முதலாளி உன்னுடைய கணவர் எனக்கு அழகிய தங்குமிடத்தை தந்திருக்கின்றார். நான் அவருக்கு துரோகம் செய்தால், அவருக்கு நான் துரோகம் இழைத்து விட்டால், இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஆலிமூன், அநியாயக்காரர்கள் வெற்றி பெற முடியாது என்று தன்னுடைய கருப்பு ஒழுக்கத்தை அவர்கள் அங்கே நிரூபித்து காட்டினார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ஒரு அமானிதம். மனைவிக்கு கணவன் ஒரு அமானிதம். அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனைவிக்கு செய்ய வேண்டிய செலவினங்கள், தங்குமிடம் ஏற்படுத்தி கொடுப்பது, இது ஒரு அமானிதம். மனைவி என்பவள் கணவனுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள் இருக்கு. ஒருவனை கணவனாக இருந்து கொண்டு இன்னொருவன் செல்போனில் பேசுபவள் வந்து உண்மையிலேயே அவள் ஒரு சிறந்த மனைவி கிடையாது. இதுதான் உச்சகட்ட துரோகம். ஒரு சாப்பாடு சமைக்க முடியாட்டா கூட பிரச்சனை கிடையாது, மார்க்க அது பெருசாக பார்க்கல. ஒரு சிடுமூஞ்சியாக இருக்காமல் வச்சுக்கிடுங்க, அது கூட இஸ்லாம் அதை பெருசாக பார்க்கல. ஒருவனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு இன்னொருதண்ட தவறான தொடர்பு, தவறான முறையில் பேசுதல், தவறான செயல்பாடுகள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, இதை இஸ்லாம் ரொம்ப கடுமையாக என்ன செய்து பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுங்களா? கடமையாக நபிகள் நாயகம் சொல்லும் போதே, கணவன் எந்த இருக்கையில் அமர்வானோ அந்த இருக்கையில் அவன் வெறுக்கக்கூடிய அமர வைக்க கூடாது. இது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதே போன்று கணவன் வெறுக்கக்கூடியவர்களை இருக்கையிலே அமரக்கூடாது என்று சொன்னால், ஒரு பெண் ஒருவனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு தவறான தொடர்பில் தவறான காரியம் செய்வாள் என்றால் இவளை போன்ற துரோகி, பெரும் துரோகி எப்படி இருக்க முடியும்? அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, கணவனுடைய வீட்டிற்கு அவன் வெறுக்கக்கூடியவர்களை அனுமதிக்க கூடாது. கணவன் யாரை வெறுக்கிறானோ, எதை வெறுப்பானோ அவங்கள வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னா, எந்த ரோஷமுள்ள கணவன் தன்னுடைய மனைவி தவறான தொடர்பில் இருப்பது, அடுத்தவனோடு பேசுவது, ஒரு கடைக்கு போன கடைக்காரன் வந்து குலைந்து பேசுவது, தவறான முறையில், இதெல்லாம் எந்த ஒரு ரோஷமுள்ள கணவன் எவன் நேசிப்பான், எவன் விரும்புவான்? இதை மாதிரி ஒரு துரோகம் இருக்குதா? இதை மாதிரி நம்பிக்கை மோசடி இருக்கிறதா? அப்ப இந்த கணவன் மனைவி உறவு என்பது நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய ஒரு உறவு. அதில் மோசடி வந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்க,
நாம் மௌத்தாவர வரைக்கும் அந்த மோசடிக்கு என்ன செய்ய முடியாது, நிவாரணம் காட்ட முடியாது, நிவாரணம் செலுத்த முடியாது. ஒருவனுடைய உணவை சாப்பிட்டு கொண்டு அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து கொண்டு ஒருத்தி அவனுக்கு துரோகம் செய்தாள், ஒரு கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தால் இது இந்த துரோகத்துடைய வலியை இந்த உலகத்தில் அனுபவிப்பாங்க. இதற்கு என்ன செய்ய முடியாது, பரிகாரம் செய்ய முடியாது. நாளைக்கு ரப்புல் ஆலமீன் தான் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் தர முடியும். அவ்வளவு கொடூரமானது. அதுலேயும் மோசமான நம்பிக்கை துரோகம் நபியான சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, இன்ன மின் அஷர்ர நாசி யௌமல் கியாமத்தி மன்சிலத்தன் இன்தல்லாஹ், மக்களிலேயே மறுமை நாளில் கேடுகட்ட தரமுடையவர்கள், ரொம்ப தரங்கட்டவர்கள் யார் என்று சொன்னால் இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, இன்னமின் ஆலமில் அமானத்தி இன்தல்லாஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை மோசடியிலேயே மிக கேடுகட்டவர்கள் யார் என்று சொன்னால் ரஜுலுன், ஒரு மனிதன், யுஃப்லி இலா இம்ராத்திஹி, ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறான். திருமணம் என்ற பந்தத்தினால் தான் ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு தாம்பத்தியத்தில் சம்மதிக்கிறார். அதே போன்று ஒரு மூமினான பெண், ஒரு மூமினான கணவன் திருமணம் என்ற அந்த பந்தத்தினால், மார்க்கம் அனுமதித்த காரணத்தினால் மட்டும்தான் ஒரு பெண்ணோடு இவன் தாம்பத்தியத்தில் இணங்குகிறான். அப்ப இந்த தாம்பத்தியத்தில் இவனும் அவளும் ஈடுபட்ட பிறகு ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய செய்கையை பற்றி வெளியில் போய் மற்ற பெண்கள்கிட்ட பேசுகிறான், அல்லது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியுடைய செயல்பாடுகளை பற்றி இன்னொருத்தொண்டு போய் பேசுகிறான் வச்சுக்கிடுங்க, இவன் தான் மறுமை நாளில் நம்பிக்கை துரோகிகளிலேயே மிக மிக மோசமான நம்பிக்கை துரோகி. இவனுக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை துரோகி யாரும் கிடையாது, ஷிர்க் எல்லாத்துக்கும் மேலே. ஆனால் இந்த நம்பிக்கை துரோகம் இருக்கு பாருங்க, கணவன் மனைவியாக வாழும்போது மனைவியுடைய ரகசியத்தை, கணவனுடைய ரகசியத்தை வெளியே போய் சொல்லி, அது இந்த மாதிரி ஒரு பண்பு என்பது ஒரு மூமின்கள் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடவே கூடாது. இவர்கள் தான் மிக பெரிய நம்பிக்கை துரோகிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை துரோகம் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. உதாரணத்திற்காகத்தான் ஒரு சில செய்திகளை நான் சுட்டி காட்டினேன். நம்மால் இயன்ற வரை இஸ்லாம் நம்பிக்கை துரோகங்களில் எதை மிக பெரிய நம்பிக்கை துரோகமாக சொல்லி காட்டுதோ அந்த மாதிரி அமானித மோசடி, நம்பிக்கை துரோகம் நம்மிடம் வந்துவிடக்கூடாது. நாம் மரணிக்கின்ற வரை அந்த மாதிரி துரோகங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மிக கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமையிலும் இம்மையிலும் நாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி விடுவோம் என்பதை இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நம்பிக்கையை பேணக்கூடிய நன்மக்களாக ஆக்கி புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அமானியத்தை பேணுதல் என்பது, நம்பிக்கையை காப்பாற்றுதல் என்பது நமக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளை, கருணையை, பாசத்தை, சொர்க்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். உதாரணத்துக்காக சுருக்கமாக ஒரு சில செய்திகளை மட்டும் நான் நம்முடைய நினைவூட்டலுக்காக கொண்டு வருகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்காலத்தில் வாழ்ந்த 3 குகையில் மாட்டிக்கொண்ட மனிதர்களை போய் சொல்லி காட்டுறாங்க. அவங்க காட்டில் போகிறாங்க, கடுமையான மழை பொழிகிறது, இருட்டு நேரம், மழையிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி ஒரு குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த குகைக்கு மேலிருந்து ஒரு பெரிய பாறை அடைத்து கொண்டு அவங்க வெளியே வர முடியலை, பாறையை தள்ளவும் முடியாது, கத்தினாலும் வெளியே கேட்காது, கேட்டாலும் யாரும் வரப்போவதில்லை, அது காடு, அல்லாஹ்வுடைய உதவியை தவிர காப்பாற்றுவதற்கு யாருமே அங்கே கிடையாது. அப்போ 3 பேர் 3 துவா செய்கிறாங்க. முதல் நபர் துவா செய்யும்போது பாறை கொஞ்சம் விலகுகிறது, காற்று வருது, லேசாக வெளிச்சம் வருது, ஆனால் வெளியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. 2வது நபர் துவா செய்யும் பொழுதும் கொஞ்சம் அதைவிட பாறை விலகுகிறது, கொஞ்சம் காற்று வருது, ஆனால் வெளியே போக முடியாது, இவங்களால் பாறையை தள்ளவும் முடியாது. ஆனால் 3வது நபர் செய்த பிரார்த்தனையில் அந்த பாறை அப்படியே உருண்டு விழுகிறது. அங்கே என்ன சொன்னோம்னா நம்பகத்தன்மை. என்ன நம்பகத்தன்மை? அவர் ஒரு முதலாளி, அவரிடம் ஒருவர் வேலையை பார்க்கின்றார். வேலையை பார்க்கும் பொழுது அவர் வேலையை பார்த்து அந்த சம்பளத்தை வாங்காமல் போயிடுறார். அப்போ இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, அவருடைய சம்பளத்தை முதலீடு பண்ணுறார். முதலீடு செய்தால் கொஞ்சம் ஆடுகளை வாங்கி விடுகிறார். அது ஒரு பெரிய ஆட்டு பண்ணையாக, ஆட்டு மந்தையாக மாறிவிடுகிறது. அதிலிருந்து கொஞ்சம் மாடுகளை வாங்கி விடுகிறார், அது மிகப்பெரிய மாட்டு மந்தையாக மாறிவிடுகிறது. அதிலிருந்து கொஞ்சம் ஒட்டகங்களை வாங்கி விடுகிறார், அது மிகப்பெரிய ஒட்டக மந்தையாக, கொஞ்ச காலங்களிலேயே மிகப்பெரிய ஆட்டு மந்தையாக, ஒட்டக மந்தையாக, மாட்டு மந்தையாக அது மாறிவிடுகிறது. சில காலங்கள் கழித்து அந்த வேலைக்காரர் வர்றார். நான் உங்கள்ட்ட வேலை பார்த்தேன், சம்பளம் வாங்காமல் போயிட்டேன், எனக்கு ஒரு சம்பளத்தை கொடுங்க.
உண்மையில் இந்த இடத்துல நாம் இருந்தால் எப்படி இருப்போம்? நம்முடைய மனசை நாம் என்ன செய்யணும்? பார்க்கணும். உண்மையிலேயே முதலீட்டு எவனுடைய காசு முதலீடு செய்யப்பட்டதோ அவன் தான் அதற்கு உரிமையாளன். அப்போ என்ன செய்கிறாரு? அந்த வேலைக்காரனை அழைச்சி, எப்போ இந்த பாரு, இந்த ஆட்டு மந்தை, இந்த ஒட்டக மந்தை, இந்த மாட்டு மந்தை எல்லாம் உனக்குரியதான், நீ எடுத்துக்கிட்டு போங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என்னை கேலி, அப்படியே தஸ்ஹருபி, என்னை கேலி பண்ணுறீங்களா? சம்பளத்தை மட்டும் கொடுங்கிறார். இல்லைப்பா, உன்னுடைய காசில் தான் முதலீடு செய்யப்பட்டு இவ்வளோ பெருசாக பெருகி இருக்கு, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டு செல். அல்லாஹ் அவர் சொல்கிறாரு, இறைவா, இது உனக்கு பயந்து நான் இதை செய்திருந்தால் இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று சொன்னவுடன் அந்த பாறை அப்படியே உருண்டு விழுந்தது என்ற செய்தியை பார்க்கிறோம். நம்பகத்தன்மை என்பது இந்த உலகத்தில் சில நேரங்கள் நமக்கு ஒரு வீழ்ச்சியை தர்ற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ்விடம் நமக்கு அது வெற்றியை என்ன செய்யும்? பெற்றுத்தரும். நம்பகத்தன்மையை காப்பாற்றுவது என்பது ஒருபுறம் நம்மளை என்ன செய்யாது? கைவிட்டு விடாது. நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம், பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலாளிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய செய்தியில் பார்க்குறோம். ஒரு கடைக்காரர் என்பவர், முதலாளி என்பவர் பணியாளர்களை நம்புவார். பல விஷயங்களில் அவங்க எதுக்கு பணியாளர்களை அமர்த்துகிறார்கள்? இவங்க நமக்கு என்ன செய்வாங்க? நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பார். அதில் ஒரு மோசடி பண்ணுறது, கடையில் உள்ள காசை என்ன செய்வது? திருடுவது. சரியாக சம்பளம் தராட்ட வேறு கடைக்கு போ, அங்கே எதுக்கு திருட வேண்டும்? அங்கே எதுக்கு நம்ம அவருடைய நம்பிக்கைக்கு மோசடி செய்ய வேண்டும்? அதே போன்று கூட்டு சேருவாங்க. கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் துவங்குவாங்க. நல்ல லாபம் பெற்று அது பெருகிவிடும் என்று சொன்னால் கள்ளக்கணக்கு காட்டி ஏதாவது காட்டி அந்த கூட்டாளிகளை எல்லாம் அப்படியே விரட்டி விடக்கூடிய மக்களை தான் நம்ம பார்க்கணும். இறையச்சம் உடையவர்கள் இந்த விதிவிலக்காக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்பிக்கை எதுக்காண்டி கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் துவங்குறாங்க? இவர் நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய முதலீட்டை பெற்றுக்கொண்டு நமக்கு லாபம் தருவார். நம்ம அவர் நம்பித்தான் செய்வாங்க. ஆனால் அந்த வியாபாரம் பெருகிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, மனிதனுடைய உள்ளம் தப்பான சிந்தனைக்கு போயிடும். நம்ம மோதியில் போட்டோன்னே கழட்டி விட்டுருவோம், நாம் மட்டும் பார்ப்போம். வியாபாரம் பெருகிட்டு ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் மோதியில் போடாட்டா இவனை தொழிலை துவங்கி இருக்கவே முடியாது. இப்படி பல்வேறு மட்டங்களில் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 சாரார்கள் சொல்லும்போது, ஒரு அந்தஸ்தும் அழகும் உள்ள ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைத்தும் காலை இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன்னு சொல்கிறான் பாருங்க. இது உண்மையிலேயே ஒரு அமானித பேணுதல், இறைவனுக்கு பயந்த ஒரு இறையச்சம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தன்மை, நம்பகத்தன்மை உடைய மக்களுக்கு தன்னுடைய அரிசின் கீழ் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? நிழல் கொடுக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் மார்க்கம் சொன்ன ஒழுக்கங்களும் எல்லா இடங்களையும் பேண முடியும். சில நேரங்களில் நிர்பந்த சூழல்களில் சில அந்நிய பெண்களோடு தனிமையாக இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அப்போ அந்த மாதிரி சூழலில் அந்த பெண்ணுக்கு அந்த நேரத்தில் நம்மை ஒரு பாதுகாவல் நினைக்கும் போது நம்மை ஒரு தந்தையை போன்று, உடன் பிறந்த சகோதரனை போன்று, ஒரு தந்தையின் சகோதரனை போன்று, ஒரு தாய் மாமாவை போன்று நாம் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அதை மாதிரி நம்மை போன்று நம்பிக்கை கெட்டவர்கள், நம்பிக்கை மோசடியாளர் யாரும் இருக்க முடியாது. இஸ்லாம் அப்படித்தான் பார்க்கிறது. சரி, எல்லா நேரங்களும் நிர்பந்தம் வரும். நடு நிசி நேரத்தில் எங்கேயாவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஏதாவது ஒரு ஆபத்தில் நம்ம கையை வச்சு தூக்க வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி நேரங்களில் உள்ளத்தில் நபிகள் சொன்னால் அல்லவா, ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முஜாஹிதுடைய மனைவியை அவங்களுக்கு பொறுப்புதாரியாக இருந்தால் தாயை போன்று பார்க்க வேண்டும் என்று, அது போன்ற ஒரு சிந்தனையை நம்மில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை மோசடி, நம்பிக்கை என்பது, நம்பிக்கையை காப்பாற்றுவது எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுத்தரும். நம்பிக்கை துரோகம் என்பது நமக்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கிவிடும், இந்த உலகத்திலும் தூரமாக்கிவிடும், மறுமையிலும் தூரமாக்கிவிடும். நம்மால் இயன்றவரை நாம் நம்பிக்கை, மிகப்பெரிய நம்பிக்கை துரோகங்களை செய்யாமல், சின்னஞ்சிறிய நம்பிக்கை துரோகம் வந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு அறிவிப்பு, அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அல் இர்ஷாத் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த பள்ளிவாசலில், இந்த பள்ளிக்கூடத்தில் மார்க்க கல்வியோடு பிள்ளைங்களுக்கு உலக கல்வியும் என்ன செய்யப்படுகிறது? போதிக்கப்படுகிறது. இதில் குறைந்த கட்டணத்தில் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யப்படுது? கல்வி வழங்கப்படுகிறது. அதாவது தனியார் பள்ளிகளில் ஆர்டின்னு சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பிள்ளைங்களை ஒரு 25% கோட்டாவில் சேர்க்கணும்னு சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டு, தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தால் கூட பிள்ளைங்களை என்ன செய்யணும்? ஏழை பிள்ளைகளை அங்கே சேர்க்கணும் அப்படின்னு அரசாங்கம் சட்டம் வச்சிருக்கு. இப்போ அந்த சட்டத்தை அரசாங்கமே நிறுத்தி வைத்து இருக்கிறது. அப்போ அதனால் அந்த கோட்டாவை இருந்தால் கூட அதுக்கு கூட ஜமாத் சார்பாக மனு கொடுத்துருக்கிறார்கள். அந்த கோட்டா இருந்தால் கூட அதை விட குறைந்த கட்டணத்தில் நம்முடைய அல் இர்ஷாத் மெட்ரிகுலேஷனில் 1ல் இருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியோடு உலக கல்வி, ஆங்கில வழி கல்வி போதிக்கப்படுகிறது. அதுக்கு அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
அல்ல நாம் மார்க்கத்தோடு பிள்ளைகளுடைய அந்த அடிப்படை கல்வியை நாம் பெறுவதற்காக நம்முடைய அந்த பள்ளியில் சேர்க்குமாறு ஜமாத்தின் சார்பாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு